இணைந்திருக்கின்றோம். இன்றைய நாளுக்குரிய பத்திரிகைகள் பார்வையோடு இன்றும் யாழ் பிராந்தியத்திலிருந்து கிடைத்திருக்கக்கூடிய 4 பத்திரிகைகள் கைவசம் இருக்கின்றன. முதலிலே ஈழநாட்டு பத்திரிகை கண்ணோட்டத்தோடு இணைந்திருக்கலாம். இன்றைய நாளுக்குரிய ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான தலைப்பிடலாக மாகாண சபை தேர்தலை தள்ளி போடுகின்றது அரசு, மனோ கணேசன் கடும் அதிருப்தி. எல்லை நிர்ணய ஆணைக்குழு மற்றும் சட்டமா அதிபர் திணைக்களம் நேற்று குழுவுக்கு முன்னிலையாகவிருந்த நிலையில் குழு கூட்டம் திகதி அறிவிக்காமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. இது மாகாண சபை தேர்தல் தொடர்பான அரசாங்கத்தின் அசமந்த போக்கையே வெளிப்படுத்துகின்றது என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் விசேட செயற்குழுவின் பிரதிநிதியுமான மனோ கணேசன் கடும் அதிருப்தியினை வெளியிட்டிருக்கின்றார். மாகாண சபை தேர்தல் முறைமை குறித்து ஆராய்ந்து விதப்புரைகள் மற்றும் யோசனைகளை முன்வைக்கும் பாராளுமன்ற விசேட செயற்குழு குறித்து வினவிய போதே மேற்கண்டவாறு அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்தும் பொருட்டு காணப்படும் சட்ட சிக்கலுக்கு தீர்வு காணும் பொருட்டு பாராளுமன்ற விசேட செயற்குழு நியமிக்கப்பட்டது. பழைய விகிதாசார தேர்தல் முறைமையின் கீழ் மாகாண சபை தேர்தலை நடாத்த வேண்டும் என்று குழுவில் வலியுறுத்தி இருக்கின்றோம் என்று அந்த பிரதான தலைப்பிடல் தொடர்ந்து செல்வதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் வலுசக்தி அமைச்சராக அனுர கருணாதிலக என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் வலுசக்தி அமைச்சராக அனுர கருணாதிலக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அதன்படி அனுர கருணாதிலக நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி முன்னிலையில் வலுசக்தி அமைச்சராக சத்திய பிரமாணம் செய்து கொண்டிருக்கின்றார் என்ற அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் இந்த வருடம் மீண்டும் ஆட்சியை பிடிப்போம், மகிந்த ராஜபக்ச சூளுரை. இந்த வருடம் ஆட்சியை பிடிப்பதற்கான பாரிய திட்டம் இருப்பதாக முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றார். பத்திரமுல்லையில் உள்ள பொதுஜன பெரமுனவின் தலைமை அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற புத்தாண்டு நிகழ்வுகளில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு பிள்ளையான் மீண்டும் சிறைச்சாலைக்கு என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் இலங்கை தமிழர்கள் நலனில் உறுதியாக உள்ளது இந்தியா, நுவரெலியாவில் இந்திய துணை ஜனாதிபதி என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக அந்த செய்தியை பார்க்கையில் இலங்கையில் வாழும் தமிழ் மக்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக இந்திய அரசாங்கமும் இந்திய மக்களும் ஆழ்ந்த அர்ப்பணிப்புடன் இருப்பதாக இந்திய துணை ஜனாதிபதி சி.பி. ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டிருக்கின்றார் என்ற அந்த செய்தியும் பெந்தோட்டை கடலில் நீராடிய யாழ் மாணவர் மூழ்கி மரணம். பெந்தோட்டை கடலில் நீராட சென்ற யாழ்ப்பாணம் சுன்னாகம் பிரதேசத்தைச் சேர்ந்த 24 வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். குறித்த இளைஞர் மொரட்டுவ பல்கலைக்கழகத்தின் பொறியியல் பீடத்தில் 3ஆம் ஆண்டில் கல்வி கற்று வந்த மாணவர் என போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் என்ற அந்த செய்தியோடு அதிகளவு கட்டணத்திலேயே பெட்ரோல் டீசல் கொள்வனவு சம்பிக்க ரணவக்கு குற்றச்சாட்டு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், யாழில் 160 பரப்பு காணி மோசடி, புத்தளம் வாசி போலீசாரால் கைது போன்ற செய்திகளும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் 7ஆம் ஆண்டு நினைவு இன்று என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், பொருளாதார ஆய்வறிக்கையை ஜனாதிபதியிடம் கையளிப்பு போன்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் இன்றைய நாளுக்குரிய ஈழநாட்டு பத்திரிகையினுடைய முற்பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் குறிகட்டுவானின் 2ஆம் கட்ட புனரமைப்பு பணி நாளை ஆரம்பம், அமைச்சர் பிமல் ரத்நாயக்க பங்கேற்கின்றார். குறிகட்டுவான் இறங்குதுறையின் 2ஆம் கட்ட புனரமைப்பு பணிகளுக்கான ஆரம்ப நிகழ்வு நாளை காலை 9 மணிக்கு போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் பங்கேற்புடன் நடைபெற இருக்கின்றது என்ற அந்த செய்தியும், தனியார் பயணிகள் பஸ்ஸில் மண்ணெண்ணெய் கடத்தல், நடத்துனர் போலீசாரால் கைது என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், நவீன தாழ்தள பஸ் சேவைகள் இன்று மாகும்புரவில் ஆரம்பம். மாகும்புர பல்வகை போக்குவரத்து மற்றும் மத்திய நிலையத்தில் இருந்து இன்று முதல் விசேட தாழ்தள பஸ் சேவைகளை ஒரு முன்னோடி திட்டமாக ஆரம்பிக்க போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சு தீர்மானித்திருக்கின்றது. போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்படவுள்ள இந்த வேலை திட்டமானது கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் 430.7 மில்லியன் ரூபாய் செலவில் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. அனைவருக்கும் சமமான வாய்ப்பு மற்றும் மனித கண்ணியத்தை உறுதிப்படுத்தும் நோக்கில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்ற இத்திட்டத்தின் முதற்கட்டமாக 10 நவீன குளிரூட்டப்பட்ட தாழ்தள பஸ்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட இருக்கின்றன என்ற அந்த செய்தியும், இலங்கை பெண்களின் பாதுகாப்பிற்கு சட்டங்களை வலுப்படுத்த நடவடிக்கை.
நாட்டில் அண்மை காலமாக பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் அவற்றை தடுப்பதற்கான சட்டங்கள் மற்றும் கொள்கைகளை பலப்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு தெரிவித்திருக்கின்றது. இது குறித்து கருத்து தெரிவித்த மகளிர் மற்றும் சிறுவர் விவகார பிரதி அமைச்சர் நாமல் சுதர்சன, பெண்களை பலப்படுத்துவதற்காக பெண்களுக்கான தேசிய ஆணைக்குழுவின் ஊடாக கொள்கை ரீதியான மாற்றங்களை செய்வதற்கு அமைச்சு தற்போது கவனம் செலுத்தி வருவதாக குறிப்பிட்டிருக்கின்றார் என்ற அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக புத்தாண்டு விடுமுறை காலத்தில் விபத்து, நீரில் மூழ்கி 70 பேர் பலி. கடந்த 8 நாட்களை கொண்ட சித்திரை புத்தாண்டு விடுமுறை காலை பகுதியில் இடம்பெற்ற வீதி விபத்துகள் மற்றும் நீரில் மூழ்கிய சம்பவங்களில் சிக்கி இதுவரையில் 70 பேர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் தலைமையகம் தகவல் வெளியிட்டிருக்கின்றது. போலீசார் வெளியிட்டுள்ள தரவுகளின்படி கடந்த ஏப்ரல் 10ஆம் திகதி முதல் 18ஆம் திகதி வரையான காலப்பகுதியில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற 42 பாரிய வீதி விபத்துகளில் 44 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். அதேவேளை ஏப்ரல் 12ஆம் திகதி முதல் 18 வரையான 6 நாட்களில் மாத்திரம் நீர்நிலைகளில் நீராடி சென்ற 26 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது என்ற அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஒருவர் மட்டும் கொண்ட தனி குடும்பம் முல்லைத்தீவு மாவட்டத்திலேயே அதிகம். நாட்டில் ஒருவரை மாத்திரம் கொண்ட தனி குடும்பங்கள் அதிக அளவில் முல்லைத்தீவு மாவட்டத்திலேயே காணப்படுவதாகவும், மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதிகளவான பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் காணப்படுவதாகவும் தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது என்ற அந்த செய்தியும், சுயாதீன வழக்கறிஞர் அலுவலகத்தை நிறுவும் பணிகளுக்கு கூடுதல் காலம் அமைச்சர் கரிசன நாணயக்கார கூறுகிறார் போன்ற செய்திகளும் பிரசுரமாகி இருக்கின்றன. தொடர்ச்சியாக இன்றைய நாளுக்குரிய இளநாட்டு பத்திரிகை ஆசிரியர் தலையங்கமாக இந்திய துணை ஜனாதிபதியுடன் தமிழ் கட்சிகளின் சந்திப்பு. இந்திய துணை ஜனாதிபதி சி.பி. ராதாகிருஷ்ணன் தனது 2 நாள் இலங்கை விஜயத்தின் போது அரசாங்க தலைவர்களுடனும் வடக்கு, கிழக்கு மற்றும் மலையக தமிழ் கட்சிகளின் தலைவர்களுடன் பேச்சுவார்த்தைகளை நடாத்தினார். இந்திய துணை ஜனாதிபதி ஒருவர் இலங்கை அரசாங்கத்துடன் 2 தரப்பு பேச்சுவார்த்தைகளை நடாத்தியிருப்பதும், தமிழ் கட்சிகளுடன் இன பிரச்சினை குறித்து ஆராய்ந்ததும் இதுவே முதற் தடவையாக அமைந்திருக்கின்றது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் ராதாகிருஷ்ணன் நடாத்திய பேச்சுவார்த்தையில் பல்வேறு துறைகளிலும் 2 நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும், குறிப்பாக திருகோணமலையில் சக்தி வள மையத்தை அமைப்பதற்கான திட்டம் உட்பட ஏனைய திட்டங்களை காலதாமதமின்றி முன்னெடுக்க வேண்டிய அவசியம் குறித்தும் ஆராயப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது என்று இன்றைய நாளுக்குரிய பத்திரிகை ஆசிரியர் தலையங்கம் தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் ஊழல் மோசடி வழக்கில் கைதான முன்னாள் அமைச்சர் கமகவேக்கு கடும் நிபந்தனைகளுடன் பிணை என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், பெண்கள் 2 தாக்கிய விமானப்படை சிப்பாய் கைது போன்ற செய்திகளும் பிரசுரமாக்கியிருக்கிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் புதிய தூதரக பிரதிநிதிகளினால் நற்சான்றிதழ் பத்திரங்கள் ஜனாதிபதியிடம் கையளிப்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தங்கிய செய்தி பிரசுரமாகியிருக்கிறது. அந்த செய்தியை பார்க்கையில் இலங்கைக்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள 4 தூதுவர்கள் மற்றும் 2 உயர் ஸ்தானிகர்களின் நற்சான்றிதழ் பத்திரங்கள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் கையளிக்கப்பட்டிருக்கின்றன. நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து நற்சான்றிதழ் பத்திரங்கள் கையளிக்கப்பட்டிருக்கின்றன. பப்புவா நியூகினியாவின் உயர் ஸ்தானிகர், சோமாலியாவின் தூதுவர், லக்சம்பேர்க் தூதுவர், வத்திகானின் அப்போஸ்தலிக்க தூதுவர், பாகிஸ்தான் உயர் ஸ்தானிகர், குவைத் தூதுவர் ஆகியோர் தமது நற்சான்று பத்திரங்களை கையளித்திருக்கின்றனர் என்ற அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக வீட்டுக்கு தீ வைப்பு, சிகிச்சை பெற்று வந்த முதியவர் உயிரிழப்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், மன்னார் காங்கேசன் துறை வரையான கடல் பிராந்தியங்களில் மழைக்கும் காற்றுக்கும் சாத்தியம் இருப்பதாக ஒரு வானிலை தொடர்பான செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கையில் அரசின் முறையற்ற நிர்வாகத்தினால் பொருளாதாரம் பெரும் நெருக்கடியில் சுஜீவ சேனசிங்க எச்சரிக்கை. அரசாங்கத்தின் முறையற்ற நிர்வாகத்தினால் மின்சக்தி துறை மற்றும் பொருளாதாரம் பாரிய நெருக்கடிக்குள் சிக்கியிருக்கின்றது என்று பாராளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க எச்சரித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு, சுற்றுலா படகு சேவையை முறைமைப்படுத்த திட்டம் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், முழு நாடுமே ஒன்றாக திட்டம் என்ற தலைப்பிடலோடு மேற்கொள்ளப்பட்ட முறைமையின் கீழ் போதைப் பொருட்களுடன் ஒரே நாளில் 632 பேர் கைது என்ற தலைப்பிடலோடு இன்னொரு செய்தியும் பிரசுரமாக இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைய நாளின் ஈழநாடு பத்திரிகையினுடைய இறுதிப்பக்க செய்திகளுக்குள், மக்களுக்கான சுகாதார சேவையை உருவாக்க உலக சுகாதார அமைப்போடு கைகோர்க்கின்றது இலங்கை. நாட்டின் சுகாதார அமைப்பின் முன்னேற்ற ஆய்வை நடாத்துவதற்காக
வந்த உலக சுகாதார அமைப்பின் சர்வதேச நிபுணர் குழுவுக்கும் சுகாதார மற்றும் மக்கள் ஊடகத்துறை அமைச்சருக்கும் இடையே நடைபெற்ற கலந்துரையாடலின் அடிப்படையில் வழங்கப்பட்ட பரிந்துரைகளின் அடிப்படையிலும் நாட்டின் சுகாதார சேவை வலையமைப்பை ஒரு வினைத்திறனான மற்றும் மக்கள் சார்ந்த அமைப்பாக மாற்றுவதே இதன் நோக்கம் என்று சுகாதார மற்றும் மக்கள் ஊடகத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு இலங்கை விஜயத்தை நிறைவு செய்து இந்தியா திரும்பிய துணை ஜனாதிபதி என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியை மேதின எழுச்சி ஆர்ப்பாட்டங்களை தையெட்டி பகுதியில் நடாத்த வேண்டும் காணி உரிமைக்கான மக்கள் இயக்கத்தின் தலைவர் தெரிவிப்பு போன்ற செய்திகளும் இன்றைய நாளுக்குரிய ஈழநாடு பத்திரிகையில் பிரசுரமாக இருக்கின்றன. இவைதான் இன்றைய நாளுக்குரிய ஈழநாடு பத்திரிகையினுடைய முக்கிய செய்திகளாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் வலம்புரி பத்திரிகை கண்ணோட்டத்தோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக தமிழர்களின் நலனில் ஆழ்ந்த அர்ப்பணிப்பு இந்திய துணை ஜனாதிபதி தெரிவிப்பு. இலங்கையில் உள்ள தமிழர்களின் நலனில் இந்தியா ஆழ்ந்த அர்ப்பணிப்புடன் உள்ளது என இந்திய துணை ஜனாதிபதி சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக பிரசுரமாக இருக்கிறது. ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் தமிழ் தலைவர்களிடையே ஒற்றுமை அவசியம், சி.வி.கே. சிவஞானம் ஸ்ரீதரனும் ராதாகிருஷ்ணன் தெரிவிப்பு. தமிழ் தலைவர்களிடையே ஒற்றுமை மிகவும் அவசியம் என இந்திய துணை ஜனாதிபதி சி.பி. ராதாகிருஷ்ணன் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி.வி.கே. சிவஞானம் மற்றும் அக்கட்சியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஆகியோரின் கரங்களை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். வடகிழக்கை பிரதிநிதித்துவம் செய்யும் தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்களுக்கும் இந்திய துணை ஜனாதிபதி சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கும் இடையிலான சந்திப்பு தாஜ் சமுத்ரா விடுதியில் நேற்று முன்தினம் இடம்பெற்றது. இந்த சந்திப்பில் தமிழ் தலைவர்கள் தங்களது அறிமுகத்துடன் சமகால நிலைமைகள் மற்றும் இந்தியாவிடத்திலான கோரிக்கைகள் உள்ளிட்ட பல விடயங்களை வெளிப்படுத்தினார்கள். அத்துடன் துணை ஜனாதிபதியும் இந்தியாவின் ஒத்துழைப்புகள், எதிர்கால ஆதரவுகள் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டிருந்தார். இந்த நிலையில் சந்திப்பு நிறைவடைந்து உத்தியோகபூர்வமான புகைப்படம் எடுப்பதற்கு தயாரான போதும் தலைவர்கள் ஒவ்வொருவராக துணை ஜனாதிபதியின் அருகில் சென்று விடைபெறும் கருத்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்தனர். அச்சமயத்தில் சி.வி.கே. சிவஞானம் மற்றும் சிவஞானம் ஸ்ரீதரன் எம்பி ஆகியோர் அருகில் சென்ற போதும் இருவரது கரங்களையும் சமநேரத்தில் பற்றி இந்திய துணை ஜனாதிபதி சி.பி. ராதாகிருஷ்ணன் தமிழர்களுக்காக அதிகமான அரசியல் கட்சிகள் காணப்படுகின்றன, எனினும் தமிழ் தலைவர்களிடையே ஒற்றுமையானது மிகவும் அவசியமானது, நீங்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என குறிப்பிட்டிருக்கிறார். அதன் போதும் ஸ்ரீதரன் மற்றும் சி.வி.கே. ஆகியோர் புன்னகையுடன் தலையசைத்து ஆமோதித்து நன்றி கூறி விடைபெற்று சென்றார்கள் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் நல்லையாதீன குருமுதல்வரின் முதலாவது குருபூசை நாளை திருவுருவச் சிலையும் பிரதிஷ்டை. நல்லை திருஞான சம்பந்தர் ஆதீனத்தின் இரண்டாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீ சோமசுந்தர தேசிக ஞான சம்பந்தம் பிரமாச்சாரிய சுவாமிகளின் முதலாவது குருபூசை நாளை 22ஆம் தேதி புதன்கிழமை சித்திரை திருவாதிரையில் நடைபெறும். ஆதீன அறக்கட்டளையின் செயலாளரும் கலாநிதி ஆறு திருமுருகன் தலைமையில் நல்லை ஆதீனத்தில் இடம்பெறும் குருபூசை நிகழ்வுகள் காலை 8:30 மணிக்கு விசேட பூஜை வழிபாடுகளுடன் ஆரம்பமாகும். இந்த நிகழ்வில் குருமார்கள், சமய துறவிகள், அரச உயர் அதிகாரிகள் உரையாற்ற இருப்பதுடன் சிறப்புரையை கம்பவாரதி ஜெயராஜ் ஆற்றவிருக்கிறார். முதலாவது குருபூசையின் போது சுவாமிகளின் திருவுருவச் சிலை பிரதிஷ்டை செய்து வைக்கப்படுவதுடன் சிறப்பு மலரும் வெளியிட்டு வைக்கப்படும் என்று அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. கட்டமிடப்பட்ட செய்திகளுக்குள் 7 ஈஸ்டர் தாக்குதலின் 7வது ஆண்டு நினைவேந்தல் என்று உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலின் 7ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் இன்று 21ஆம் தேதி நடைபெறவிருக்கின்றன. இதனை முன்னிட்டு கொழும்பு, கொச்சிக்கடை, புனித அந்தோணியார் தேவாலயத்தை அண்மித்த வீதிகளில் விசேட போக்குவரத்து திட்டம் அமுல்படுத்தப்பட உள்ளதாக போலீஸ் தலைமையகம் அறிவித்திருக்கிறது. இன்று அதிகாலை முதல் நினைவேந்தல் நிகழ்வுகள் நிறைவடையும் வரை இந்த போக்குவரத்து மாற்றங்கள் அமுலில் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நினைவேந்தல் நிகழ்வுகளை முன்னிட்டு தேவாலயத்தை சூழ பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது என்று அந்த செய்தியோடும் யாழில் 160 பரப்பு காணி மோசடி, ஒரு வருடத்தின் பின்னர் புத்தளவாசி கைது. யாழ்ப்பாணத்தில் சுமார் 160 பரப்பு காணியை மோசடி செய்த குற்றச்செயலுடன் தொடர்புடைய நபருக்கு உதவிய குற்றச்சாட்டில் சுமார் 1 வருட காலப்பகுதிக்கு பின்னர் புத்தளம் வாசியை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். வண்ணார்பணி பகுதியில் 160 பரப்பு காணியை மோசடியான உறுதி மூலம் காணி மோசடியில் ஈடுபட்ட சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறார்கள். குறித்த மோசடி சம்பவத்துடன் தொடர்புடைய புத்தளம் பகுதியை சேர்ந்த நபர் ஒருவர் அடையாளம் காணப்பட்ட நிலையில் அவரை கைது செய்வதற்கு கடந்த 1 வருட காலமாக போலீசார் முயற்சிகளை எடுத்து வந்தனர். இந்த நிலையில் குறித்த நபர் நேற்று திங்கட்கிழமை கஸ்தூரியால் வீதி பகுதியில் நடமாடுவதாக போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் அவரை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட நபரை யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறார்கள் என்றும் அந்த செய்தியோடு வலுச்சக்தி அமைச்சராக அருண கருணாதிலக ஜனாதிபதி முன் பதவியேற்பு என்ற ஒரு
புகைப்படம் தாங்கிய செய்தி. அதே போல பொதுமக்கள் முன்னிலையில் அரசு தோல்வியை தழுவியிருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் என்ற செய்தியும் காணப்படுகிறது. நாடு திரும்பினார் இந்திய துணை ஜனாதிபதி என்ற கட்டமிடப்பட்ட செய்தி ஒன்றும், யாழ் மாவட்ட கட்டளை தளபதி அரசு அதிபருடன் சந்திப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது. இவை வலம்புரி நாளிதழுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள், ஆட்சியை கைப்பற்ற புதிய திட்டம் தயார், மஹிந்த அதிரடி அறிவிப்பு. புதிய ஆண்டில் அதிகாரத்தை கைப்பற்றும் ஒரு பெரிய திட்டம் தமக்கு இருப்பதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும். அதேபோல அரசகாணியை அபகரிப்பதை நிறுத்து, குடத்தனையில் போராட்டம். அரசகாணியை தனியார் ஒருவர் கையகப்படுத்தி வைத்திருப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகத்திற்கு முன்பாக குடத்தனை வடக்கு மக்கள் நேற்றைய தினம் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருக்கிறார்கள் என்று அதற்கான புகைப்படமும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக வெளிநாட்டு செய்திகளுக்குள், மாறி மாறி தாக்குதல்களை தொடுத்த அமெரிக்கா ஈரான் மீண்டும் அதிகரிக்கும் பதற்றம் என்ற செய்தியும், தன்னுடைய 7 பிள்ளைகளை சுட்டுக் கொண்ட தந்தை அமெரிக்காவில் பயங்கரம் என்ற ஒரு செய்தி. அதே போல இன்றுடன் ஓய்வடைகிறது தமிழக தேர்தல் பிரச்சாரம், எதிர்பார்ப்பின் உச்சியில் தமிழக மக்கள். தமிழகம் முழுவதும் நடந்து வரும் அனல் பறக்கும் பிரச்சாரம் இன்று மாலையுடன் ஓய்கிறது. தமிழக சட்டசபை தேர்தல் 23ஆம் தேதி நடைபெறவிருக்கிறது. 234 தொகுதிகளில் மொத்தம் 4023 வேட்பாளர்கள் களத்தில் நிற்கின்றனர். திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம் என 4 முனை போட்டி நிலவி வருகிறது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. இவை வெளிநாட்டு செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள், யாழ் கட்டளை தளபதி ஆளுநர் சந்திப்பு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல புத்தாண்டு கால உயிரிழப்புகள் அதிகரிப்பு. நாட்டில் புத்தாண்டு காலத்தில் ஏற்பட்ட வீதி விபத்துகள் மற்றும் நீரில் மூழ்கிய சம்பவங்களினால் சுமார் 80க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது என்றும் அந்த செய்தியோடும், விளையாட்டு செய்திகளுக்குள், வட்டு இந்துவின் PPL தொடர் வாகை சூடியது 2018ஆம் ஆண்டு அணி. வட்டுக்கோட்டை இந்து கல்லூரி பழைய மாணவர்களுக்கு இடையில் நடாத்தப்பட்ட PPL கிரிக்கெட் தொடரில் 2018ஆம் ஆண்டு அணியினர் வெற்றி வாகை சூடியிருக்கிறார்கள் என்று அந்த புகைப்படம் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. 54 ஓட்டங்களால் லக்னோவை வீழ்த்தி வெற்றி பயணத்தை தொடர்ந்து முன்னெடுக்கிறது பஞ்சாப் என்ற செய்தியும், பாடசாலைகளுக்கு இடையிலான கரப்பந்தாட்ட போட்டி, உரும்புராய் சைவ தமிழ் வித்தியாலயம் சாம்பியன் ஆகினார்கள் என்ற செய்திகளும் விளையாட்டு செய்திகளாக பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. வலம்புரி நாளிதழுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக, நீரின்றி அமையாது உலக உயிர், இங்கு நீரினால் போகுது உயிர் என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கம். நீரின்றி அமையாது உலகு என்றான் வள்ளுவர். இந்த உலகம் இயங்குவதாயின் அதற்கு அடிப்படை நீர். ஆனால் எங்கள் இலங்கை திருநாட்டில் நீரினால் உயிர் போவதை எண்ணுங்கால் இதயம் கருகி போகிறது. ஆம், கடந்த சில நாட்களில் மட்டும் நீரில் மூழ்கி பலர் உயிரிழந்து போயினர். திருகோணமலையில் கடந்த 15ஆம் தேதி சோமாவதி பாலத்தில் நீராடிய தந்தை நீரில் மூழ்குவதை கண்ணுற்று அவரது 3 ஆண் பிள்ளைகள் தந்தையை காப்பாற்ற ஆற்றில் குதித்த போதும் அந்த 3 ஆண் பிள்ளைகளும் உயிரிழந்து போன துயர சம்பவம் அனைவரும் அறிந்தது. இதேபோல கடந்த 16ஆம் தேதி தெதுவோயாவில் நீராடிய ஒரே குடும்பத்தை சேர்ந்த 8 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்ததால் அந்த ஊரே சோகமயமானது. இதில் 3 சிறுவர்கள் என்ற தகவல் கல்மனதையும் கலங்க வைத்தது. இதற்கு மேலாக கீரிமறை கடலில் நீராடிய தெல்லிப்பளை இளைஞன், களனி கங்கையில் நீராடிய சுன்னாகத்தை சேர்ந்த மொரட்டுவை பல்கலைக்கழக இறுதியாண்டு மாணவன், புதுக்குடியிருப்பு பேராற்றில் மூழ்கி போன 20 வயது இளைஞன் என்போரின் உயிரிழப்புகள் நாட்டில் என்னதான் நடக்கிறது என்று எண்ண தோன்றுகிறது. ஆம், நீச்சல் பயிற்சி இவ்விடத்தில் பல தடவைகள் பிரஸ்தாபித்தாயிற்று. இருந்தும் அது விடயத்தில் யாரும் கரிசனை கொள்வதாக இல்லை. இதற்கு அப்பால் நீராடக்கூடிய இடங்களை இனங்காட்டுவதும், அவ்வாறு பொதுமக்கள் நீராடுகின்ற இடங்களில் உயிர்காப்பு படையினரை கடமையில் ஈடுபடுத்துவது, ஆபத்து நிறைந்த கடலில், ஆற்றில், குளத்தில், பாலத்தில் நீராடுவதற்கு தடை விதிப்பது என்பன மிகவும் அவசியமான விடயங்களாகும். இருந்தும் அது விடயத்தில் நம் நாடு கரிசனை காட்டுவதாக இல்லை. உண்மை, இலங்கையின் கடற்படையில் எத்தனையோ கடற்படை வீரர்கள் ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களில் சிலரை பொதுமக்கள் நீராடுகின்ற இடங்களில் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தும் போதும் அருமந்த உயிர்கள் காப்பாற்றப்படும். என்ன செய்வது? தண்ணீரை கண்டால் அதில் குதித்து நீராடலாம் என்பதை தவிர நம்மவர்கள் அதன் ஆழம், அதன் சதப்புத்தன்மை, நீரோட்டம், சுழியெழுவை என்பன பற்றி எதையும் சிந்திப்பதில்லை என்பது நினைவிருக்கட்டும். சில வேளைகளில் அவை பற்றி யாரேனும் எடுத்து கூறினாலும் அதனை செவிமடுப்பது இல்லை. என்றளவில் நீரில் மூழ்குவதால் ஏற்படுகின்ற மரணங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றன. எனவே இது விடயத்தில் அரசாங்கம் உடனடியாக தலையிட்டும் பாதுகாப்பான நீர்நிலைகளில் பொதுமக்கள் நீராடுவதை உறுதி செய்ய வேண்டும். அதே நேரம் ஆபத்து நிறைந்த நீர்நிலைகளில் நீராடுகின்றவர்களை கைது செய்து அவர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்தி தண்டம் விதிக்க வேண்டும். இதை செய்தாலன்றி நீரில் மூழ்குவதால் ஏற்படுகின்ற உயிரிழப்புகளை தடுக்கவும் தவிர்க்கவும் முடியாது என்றும் வலம்புரியினுடைய ஆசிரியர் தலையங்கம் அமைந்திருக்கிறது. அதே போல அரசின் முறையற்ற நிர்வாகத்தால் நாடு மீண்டும் வங்குரோத்தடையும் ஐக்கிய மக்கள் சக்தி சுட்டிக்காட்டுகின்ற செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக இறுதி பக்க செய்திகளுக்குள், மோட்டார் சைக்கிள் விபத்து, இளைஞன் படுகாயம், யாழ்ப்பாணம் கண்டி பிரதான வீதியில் சம்பவம் என்ற செய்தியும்,
யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தின் கணக்காளராக வல்வராஜன் ரதீஷ் அவர்கள் நேற்று திங்கட்கிழமை காலை அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் முன்னிலையில் தமது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார் என்று அதற்கான புகைப்படமும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களின் பாரிய அளவிலான பதாகை ஒன்று நேற்று நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்துக்கு அண்மையில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது என்று புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது. இவைதான் வலம்புரி நாளிதழுடைய இன்றைய முதன்மை செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதய நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்படலாக திசை காட்டிய அரசை வீழ்த்தி ஆட்சியை கைப்பற்றுவோம், மிக பெரும் திட்டம் தயார் என மகிந்த சபதம். நாட்டில் மிக விரைவில் அரசியல் மாற்றம் ஒன்று நிகழப் போகின்றது. ஆட்சியையும் அதிகாரத்தையும் கைப்பற்றுவதற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தயாராகி வருகின்றது. இவ்வாறு மகிந்த ராஜபக்ச தெரிவித்தார் என்ற தலைப்பிடலோடு இன்றைய உதயன் பத்திரிகை பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் இம்மாத இறுதிக்குள் செம்மணியில் அகழ்வு வழக்கு இன்று அழைப்பு. செம்மணி மனித புதைக்குழி தொடர்பான வழக்கு இன்று மீளவும் விசாரணைக்காக அழைக்கப்பட உள்ளது. செம்மணி புதைக்குழியில் அடுத்த கட்ட அகழ்வு பணிகளை மேற்கொள்வதற்கான பட்ஜெட்டுக்கு கடந்த வழக்கு தவணை வரை அனுமதி வழங்கப்படவில்லை என்ற அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக திருமலை துறைமுகத்திற்குள் நுழைந்த ஈரானிய போர்க்கப்பல் என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், காலி கடற்பரப்பில் நீராடிய யாழ்ப்பாண மாணவன் பலி என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் வலுசக்தி அமைச்சராக அனுர கருணா திலக்க, ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவால் வலுசக்தி அமைச்சராக அனுர கருணா திலக நியமிக்கப்பட்டிருக்கின்றார் என்ற அந்த செய்தியும், அபகரிக்கப்படும் அரச காணி குடத்தனையில் போராட்டம். அரச காணியை தனியார் ஒருவர் அபகரிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகத்திற்கு முன்பாக குடத்தனி மக்கள் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் என்ற அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் போலி உறுதி மூலம் காணி மோசடி ஒருவர் கைது என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவர் நேற்று நாடு திரும்பினார் என்ற தலைப்பிடலோடு இன்னொரு கட்டமிடப்பட்ட செய்தியும், யாழ்ப்பாணம் கிளிநொச்சி நீதிபதிகளுக்கு இடமாற்றம் போன்ற செய்திகளும் இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகையினுடைய முற்பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் முல்லைத்தீவு மாவட்டத்தில் அதிகளவு தனி குடும்பங்கள் புலி விவர திணைக்களம் தகவல். நாட்டில் ஒருவரை மாத்திரம் கொண்ட தனி குடும்பங்கள் அதிகளவில் முல்லைத்தீவு மாவட்டத்திலேயே காணப்படுகின்றன என்றும், மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதிகளவான பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் காணப்படுகின்றன என்றும் தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது என்ற அந்த செய்தியோடு இலக்கை விஞ்சியது சுங்கம் வருமானம் என்ற தலைப்பிடலோடு இன்னொரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக தங்க விலை வீழ்ச்சி. இலங்கையில் தங்க விலை நேற்று வீழ்ச்சி அடைந்துள்ளது என்று அகில இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கம் தெரிவித்திருக்கின்றது. 24 கேரட் பவுன் ஒன்று நேற்று 4 லட்சம் ரூபாவாக விற்பனை செய்யப்பட்டது. 22 கேரட் தங்கம் பவுன் ஒன்று 3,68,000 ரூபாவாக விற்பனை செய்யப்பட்டது என்று தெரிவிக்கப்படுகின்றது என்று அந்த செய்தியோடு, டித்வாவால் இறந்த கால்நடைகளுக்கு நட்டஈடு வழங்கலில் முறைகேடுகள், மக்கள் குற்றச்சாட்டு, திணைக்களம் மறுப்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், மயக்க மருந்து கொடுக்கப்பட்டு பஸ்ஸில் நகைகள் கொள்ளை, சந்தேக நபர் கைது. அனுராதபுரத்தில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த சொகுசு பேருந்தில் 3 பெண்களிடம் நயமாக பேசி அவர்களுக்கு மயக்க மருந்து கலந்த உணவை வழங்கி நகைகளை கொள்ளையிட்ட சந்தேக நபர் அனுராதபுரம் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். பேருந்து நிலையத்தில் வைத்து 3 பெண்களுடனும் சந்தேக நபர் நயமாக பேசி நட்பை ஏற்படுத்தி இருக்கின்றார். பயணத்தின் போது அவர்களுக்கு உணவு மற்றும் பானங்களை அவர் வழங்கி இருக்கின்றார். அதை உட்கொண்ட பெண்கள் சிறிது நேரத்தில் மயக்க நிலைக்கு சென்றிருக்கின்றனர். பெண்கள் அரை மயக்க நிலையில் இருந்த சமயம் பார்த்து அவர்கள் அணிந்திருந்த பெறுமதியான தங்க நகைகளை சந்தேக நபர் கொள்ளையிட்டு தப்பிச் சென்றிருக்கிறார். விசாரணைகளின் அடிப்படையில் பந்துலுகம பகுதியில் வைத்து 54 வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்ற அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக அதிவேக நெடுஞ்சாலைகளால் 8 நாட்களில் மட்டும் ரூபாய் 441 மில்லியன் வருவாய் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், வன விலங்கு பாதுகாப்புக்கு இந்தியாவுடன் கரங்கோப்பு என்ற தலைப்பிடலோடு இன்னொரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நுவரெலியாவுக்கு சென்ற இந்திய துணை ஜனாதிபதி. இந்திய வம்சாவளி தமிழர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் இந்திய அரசாங்கத்தின் பங்களிப்புடன் முன்னெடுக்கப்பட்டு வரும் வீடமைப்பு திட்ட முன்னேற்றங்களை இந்திய துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் நேற்று திங்கட்கிழமை நுவரெலியாவுக்கு சென்று பார்வையிட்டார் என்ற தலைப்பிடலோடு அந்த செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகை ஆசிரியர் தலையங்கமாக இதற்கு மட்டும் சர்வதேசம் தேவையான தலைப்பிடலோடு பத்திரிகை ஆசிரியர் தலையங்கம். புத்தாண்டு விடுமுறைகளில் 80க்கும் மேற்பட்டோர் 8 நாட்களில் உயிரிழப்பு.
புத்தாண்டு காலப்பகுதியில் பதிவான உயிரிழப்புகளின் எண்ணிக்கை கடந்த வருடங்களை விடவும் கணிசமாக அதிகரித்துள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்திருக்கின்றது என்ற அந்த செய்தியும் மசகு எண்ணெய் விலை அதிகரிப்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக தமிழர்கள் ஓரணியில் திரண்டாலே உரிமைகளை வென்றெடுக்கலாம், ஜனநாயக போராளிகள் கட்சி தெரிவிப்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், நேட்டோவால் ரஷ்யாவை எதுவும் செய்ய இயலாது, ரஷ்ய வெளிவிவகார அமைச்சர் சவால். நேட்டோ ராணுவ கூட்டணியால் ரஷ்யாவை எதுவும் செய்ய முடியாது என்று ரஷ்ய வெளிவிவகார அமைச்சர் லாவ்ரோவ் வெளிப்படையாக தெரிவித்திருக்கின்றார். துருக்கியில் நடைபெற்ற மாநாடு ஒன்றில் கலந்து கொண்ட ரஷ்ய வெளிவிவகார அமைச்சர் நேட்டோ தொடர்பிலும் அமெரிக்காவுடனான இருதரப்பு உறவுகள் குறித்தும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துள்ளார் என்ற அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. இவைதான் இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகையினுடைய முக்கிய செய்திகளாகவும் இன்றைக்கு புலந்திருக்கக்கூடிய ஏனைய நாளிதழ்களின் முக்கிய செய்திகளாகவும் இருக்கிறது.